நான் ஒரு 3 மீன் விளாடுது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில. பகல் டைமாக இருக்க கேமரா விசிபிள் அவ்வளோ தெரியாது. இந்த பக்கம் அடிக்க ஆட்டம் வரல, அந்த பக்கம் எப்படியும் தாமரை பூலாம் பூத்துருக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. ஒரு உங்களுக்காக என் சப்ஸ்கிரைபருக்காக கிட்ட போய் காட்டும் இழுக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே இழுக்குதே. சரி பாருங்க, நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லாம் இயற்கையின் படைப்பு. எழுந்திருக்கிறேன் இல்லைன்னா ஊந்துருவான். சரிப்போம், இங்கெல்லாம் மீன் பிடிக்கிற இடம். செருப்புலாம் விளையாடுச்சு, செருப்பு கட்டிடுவோம். ஒரு மீன் கரையில் இல்லையே, ஆளை பத்தில் ஒளிஞ்சுக்கு வந்து ஏரி மீன் மட்டும் வந்துட்டேன். ஒரு 2 ஜோடியாவது பிடிச்சி போகணும், சும்மா போகக்கூடாது ஏரிக்கு வந்து. ஈவினிங் டைமில் தான் களை ஒதுங்குன்னு சொல்லுவாங்க மீன் பிடிக்கிறது. இங்கே தண்ணி வத்திடுச்சு, இது வரைக்கும் கிடந்தது, அதனால தான் மீன் எல்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. அது இல்லை, அது வெய்ய அடிக்குதுல்ல, அதுக்கு சூடாக இருக்கும். உள்ளனா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். குளிக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த பக்கமாக 3 மீன் வெளியே வந்துச்சு. 3 மீன்லாம் பிடிக்கும் மாட்டுறாதே, ஒரு 10 இருந்தால் தான் அதில் 4 5 மாட்டோம். இது எப்படி பிடிக்கும்? கரையில் மீனெல்லாம் ஒதுங்கும், அப்படியே அடித்து 10 15 வந்து பிடிச்சிட்டு போயிடுவேன். சுச்சுவேஷன் நமக்கு எப்படி இருக்குது. ஈவினிங் வேறு கிளம்பணும் சென்னைக்கு. இதில் போயிட்டு நாளை பின்ன வந்து பிடிக்குமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோமே கொஞ்ச நாள். இந்த சாக்குள்ளெல்லாம் மீன் கிடக்குமா, ஆனால் சாக்கு திறந்து பிஞ்சிருக்கு, மூடி இருந்தால் உள்ளே இருக்கும். இங்கே ஒரு அண்ணன் கையாலே மீனை பிடிச்சி போகிறாங்க. உப்பு சின்ன மீன் இல்லை, பெரிய மீன், வீட்டு குழம்புக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டார், வீடியோ எடுத்துருப்பான். சரி, எதுக்கான தப்பாக நினைப்பாங்க. மற்ற விஷயம்னா கூட ஒன்றும் இல்லை, இது ஏறி மீன் பிடிக்கிறது சில பேர் கொத்துக்கு எடுத்துருப்பாங்கள, அதனால். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வரும், இந்த கல்லுலேயே உட்காந்துப்போம்.